நம்பிக்கை தந்த அபிராமி அந்தாதி. சென்னையில் வசித்து வந்த கார்த்திக் ஒரு மென்பொருள் பொறியாளர். துரதிருஷ்டவசமாக அவன் வேலை செய்த நிறுவனம் திடீரென மூடப்பட்டதால் கார்த்திக் வேலை இழந்தான். 6 மாதங்களாகியும் பல நேர்காணல்களுக்குச் சென்றும் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. சேமிப்பு கரைந்து கொண்டிருக்க குடும்ப பொறுப்புகள் அவனை வாட்டின. மனச்சோர்வின் உச்சத்தில் இருந்தபோது கார்த்திக் தனது பாட்டியை சந்திக்க ஊருக்கு சென்றான். அவனது கவலையை உணர்ந்த பாட்டி, கார்த்திக், அபிராமி அந்தாதி என்பது வெறும் பாடல் மட்டுமல்ல, அது ஒரு கவசம். அபிராமி பட்டருக்காக அன்னை அபிராமி அமாவாசையை பௌர்ணமியாக்கினாள். உனது இருண்ட வாழ்விலும் அவள் ஒளியேற்றுவாள் என்று கூறி தினமும் ஒரு குறிப்பிட்ட பாடலை சொல்லும்படி அறிவுறுத்தினார். அந்த அற்புத பாடல், துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் ஸ்ருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் கொண்ட செம்பிணையும் தரிக்கின்ற தன் இடப்பாகத்து பெம்மானுக்கே. அபிராமி அந்தாதி, பாடல் 2. கதையின் திருப்பம். கார்த்திக் நம்பிக்கையுடன் தினமும் குளித்து முடித்து அன்னை அபிராமியை மனதில் நினைத்து இந்த பாடலை பாராயணம் செய்யத் தொடங்கினான். மனத்தெளிவு. பாடலை பாடத் தொடங்கிய சில நாட்களிலேயே கார்த்திக்கிடமிருந்த பதற்றம் குறைந்து ஒருவித அமைதியும் தன்னம்பிக்கையும் பிறந்தது. வாய்ப்பு. திடீரென்று ஒரு நாள் அவன் ஏற்கனவே நேர்காணல் கொடுத்து நிராகரிக்கப்பட்ட ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்தது. அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் வராததால் அடுத்த தகுதியான நபராக கார்த்திக்கை அவர்கள் அழைத்திருந்தனர். வெற்றி. இறுதிச் சுற்று நேர்காணலில் கார்த்திக்